பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். நல்லா இருந்துச்சு. புரியல. நல்லா ரசிச்சு பார்த்தோம். சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தார். அவரை நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இல்லை, நிறைய பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சுண்ணா. அவரோட டைலாக்கும் சரி, ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. தளபதி விஜய் சார் தான் காரணம், அப்புறம் சிம்பு சார் தான் காரணம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த சூர்யா தம்பி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் வந்து விஜய் சாரோட ரசிகர் அப்படின்னு. விஜய் சாரோட ரசிகருக்கு இந்த கூல் சூர்யா சப்போர்ட் பண்ணாம வேற யாரையாவது சப்போர்ட் பண்ணுவாங்க? சூர்யா நீ வேற மாதிரியா? சூர்யா நீ வேற மாதிரியா? அதே மாதிரி படத்துல வந்து இயக்குனர் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நினைச்சேன் இந்த படத்துல வந்து ஃபைட் மட்டும்தான் இருக்கு போல, அப்படின்னு இல்ல, சென்டிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி நல்லா காமெடி இருக்கு. மாஸ்டர் கானா சாங் இந்த வாங்கிக்க 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 அந்த சாங்லாம் வந்து நல்லா பிரமாதமா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ. ஆமாப்பா, நல்ல கேள்வி கேட்டீங்கப்பா. இதுக்குதான்ப்பா நீ வேணுன்றது. சும்மா மைக்க மட்டும் நீட்டா பத்தாது, ஒரு கேள்வி கேட்கணும். என்ன தங்கச்சி, அந்த தம்பி சூர்யா அவர்கள் ஒரு பபுல்காம் போட்டு மென்னதுக்கு நீங்க வந்து பாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருந்தீங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். பபுல்காம் போட்டுனா என்னப்பா பண்ணா? பபுல்காம் போட்டா மென்னுட்டு தான் இருக்கணும். அந்த தம்பி நான் வாய் நான் சொல்லி இப்போ வச்சிருந்தான், இல்ல பால்பராக்கா வச்சிருந்தான், இல்ல வேற யாரையும் வச்சிருந்தா பபுல்காம் போட்டாக்கா மென்னுட்டு தான் இருப்பாங்க. நீங்க மெல்றத போய் அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி ஒரு மீம்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளோ பேரு அடங்காம அசராம இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா இந்த தம்பிக்கு என்னங்க குறைச்ச? ஒரு பபுல்காம் போட்டு மென்னது தப்பா? சொல்லுப்பா, தப்பா? நீங்க வந்து அந்த பபுல்காம் போட்டு மென்னதுக்கு போய் அதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க தம்பியா இருந்தா பண்ணுவீங்களா? உங்க ஃப்ரெண்டா இருந்தா பண்ணுவீங்களா? உங்க மாமன் மச்சான் இருந்தா பண்ணுவீங்களா? எதிர்ப்பு பையனாங்க என்ன பண்டை அடிச்சு போறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஒண்ணுமே இல்லை. சூர்யா சேதுபதி, இந்த சேதுபதின்ற பேர் மட்டும் இதுல இல்லை சந்திரா, இந்த படத்தை சத்தியமா இருப்பாங்க. மற்ற டிரெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hour 6 hour படம் எடுத்துட்டு ஒரு 3 hour வந்து அதை கட்டிக்கிட்டு பண்ணி வைப்பாங்க. ஆனா இந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா படமே 3 hour தான். அதை எப்படியோ ட்ராவல் பண்ணி வீடு பண்ணி ஒரு 2 hour நவுத்திருக்காங்க. ஏன்னா படத்துல கதை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்டர்வல் 1 hourல வருது. அந்த 1 hour வரைக்கும் நம்ம ஹீரோ எத்தனை டைலாக் பேசியிருக்காரு? கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்க. இன்டர்வல் வரைக்கும் ஹீரோ ஒரே டைலாக் தான் பேசியிருக்காரு. அது என்னன்னா அம்மாவை பார்த்து எல்லாமே ஃபைட்டு தான். ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட அவ்வளோ சண்டை போட்டுக்க மாட்டாரு, அவ்வளோ கொலைகளை பண்ணிருக்க மாட்டாரு. இந்த தம்பி அவ்வளோ கொலை பண்றாரு, அவ்வளோ சண்டை போடுறாரு. ஒன்றுமே லாஜிக்கல் இல்லை. இந்த பாக்ஸிங்கால தான் பிரச்சனை. பாக்ஸிங் பண்ணனால தான் இந்த கொலைலாம் ஏற்படுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த பாக்ஸிங்க்கு அவன் எவ்வளவு உழைப்பு போடுறான், எவ்வளவு கஷ்டப்படுறான், அதெல்லாம் காட்டினாதான் நாங்க ஒன்றிணைந்து படத்தை பார்க்க முடியும். இப்ப சார்பாட்டா பரம்பரையில பாருங்க, ஆர்யா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஆப்போசிட்ல அந்த டான்ஸர் இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஆப்போசிட் கேரக்டர் எவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் காட்டுறதுனாலதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து அதை உட்காந்து எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு பார்ப்போம். இந்த படத்துல பிராக்டிஸ் ஒரு சீன் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எத்த உன்ன சண்டை, எத்த உன்ன டோர்னமெண்ட், எத்த உன்ன தோத்தான் ஜெயிச்சான், அவ்வளவுதான். அப்புறமா எப்படி அவன் செத்து போனா எனக்கு என்ன வந்துச்சு, அவன் சாவலன்னா எனக்கு என்ன வந்துச்சு, அவனோட உழைப்பை காட்டணும்ல. ஒரு பாக்ஸிங் எவ்வளவு கஷ்டப்படுறான்றத காட்டினா தானே நான் ஒன்று நேர்த்தி பார்க்கணும். ஒண்ணுமே இல்லை. சூர்யா சேதுபதி அவரை நான் ஒன்றும் தப்பும் சொல்ல முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் இதே வேற யாருன்னா நடிச்சிருந்தா இவன் வேஸ்ட் தான் சொல்லிட்டு போயிடலாம். ஏதோ விஜய் சேதுபதின்ற பையன்றனால கொஞ்சம் நம்ம ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாம ஒரு அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்பா இல்லாம படமே
ஆக்சுவலா நல்லா எடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த எஃப்எம்ஏ எல்லாம் கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அழகா எப்படி கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் காட்டி ஒரு கொலை நடக்குது, அந்த கொலைக்கு பேக்ரவுண்ட் அந்த தம்பியா இவ்வளவு கொலை பண்றாரு அப்படின்றதெல்லாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஜெயில போய் கொலை பண்றாங்க, ஜெயில போய் அடிக்கிறான், கொலை பண்றான், கத்தி ரத்தம் தெரிக்குது. ஜட்ஜுக்கு முன்னாடி குற்றவாளிகளை கூட்டு வராங்க தெரியுமா, ரத்தத்தோடு. நார்த் இந்தியன்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க ஒன்று கூட நார்த் இந்தியன் மாதிரி இல்லை. விஜய் சேதுபதிக்காக ஒரு வாட்ச் பார்க்காம மற்றபடி என்ன பண்ண சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஆக்சுவலா விஜய் சேதுபதிலாம் வந்து கூட்டப்பட்டாரு, அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. அவர் போலனாலும் அவர் போல இவெல்லாம் தான் போனார். அவருக்கு விஜய் சேதுபதி இயற்கையாக நடிப்பு வரும், ஆனால் இவருக்கு இயற்கையாக நடிப்பு வந்து பெரிய டைலாக்ஸும் இல்லை. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அந்த எக்ஸ்பிரஷன் வாங்குற சீன்ஸ் ஒன்று கூட இல்லை படத்தில். மேபி அவருக்கு வரலன்றனாலே இவங்க எடுக்கலையாக எனக்கு தெரியல. அதில் பெருசாக ஒரு சின்ன ஸ்டோரிங்க. சூர்யா அவங்க அண்ணன் பாக்ஸரு, அவங்க அண்ணன் இறந்து போகிறாரு, அதுக்கு இவரு பழி வாங்குறாரு. அந்த பழியை தான் ஒரு 2 ஹவருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த பழியில் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு வேதனை, எமோஷன்ஸு, அட்டாச்மெண்ட்ஸு நம்மளுக்கு வருதானா ஒரு ஆணியும் வரல. ஏன்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை எங்களுக்கு காட்டலை, காட்டியிருந்தா வச்சு கொஞ்சமாச்சு எங்களுக்கு வந்துருக்கோம். அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால படத்தில் ஒரு ஃபைட்டிங்ஸ் ஓகே, பட் அந்த ஃபைட்ஸ் இவர் பண்ணும்போது அதை ஏற்றுக்க முடியல. அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து இந்த ஃபைட்ஸ்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு 20-30 படம் நடித்த ஹீரோ அவங்க பண்ணால் ஒரு அளவு பண்ணும்போது அந்த எம்எம்ஏ பாக்ஸருக்கான முதல் பாவனை இல்லைங்க. அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, வெளியிலேருந்து கம்மி பண்ணான்னு சொல்லியிருக்காரு. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் அந்த ஃபைனல் அவுட் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஆங்கிள்ஸு, ஸ்டண்ட்டு இது எல்லாமே நல்லா இருக்கு. பட் கதையே மொத்தமாக சொன்னதுனால அங்கே மேலே உட்காந்து விஜய் சேதுபதி மேலே தான் இருந்தார். சந்தோஷம் இல்லை, ஏன்னா கீழே இருக்கிறவங்க லைட் அடிச்சாங்க. ரோஹினி தேட்டர் லைட்டு போட்டு அடிச்சு காட்டுறாங்க, கத்துக்கிறான்னு எவனுமே கத்த மாட்டான். ஒன்றுமே இல்லாதனால அவனுக்கு கத்த அவன் ஹீரோயினா பார்க்க முடியாது. இன்னொரு பொண்ணு ஒருத்தர் இருக்காங்க, அது வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சியா வராங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, நல்லா அழகாக தான் இருக்காங்க. பட் அவங்க அந்த பல்லு வந்து முன்னாடி வந்ததுனால அவங்க ஹீரோயினா போட முடியல. அவங்க இல்லைன்னா அவங்க தான் ஹீரோயினா போட. ஓகே ப்ரோ, கதை நல்லா எடுத்துருக்கலாம். இதுக்கு என்னன்னா 2 ஹவர் 2.25 ஹவர்ல முடிக்கிறீங்க. அதே என்னன்னா 3 ஹவர் கதையை தான் 2.25 எடுத்துருக்காங்க. இந்த 3 ஹவர்ல ஒரு வெப் சீரிஸாக எடுத்துருக்கலாம். 2.25 ஹவர் எடுத்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை எடுத்த ஒரு ஃபைட் மாஸ்டர், எம்எம்ஏனா என்ன, பாக்ஸிங்னா என்ன எல்லாமே தெரிஞ்ச மனுஷன். அவரே அதோட உழைப்பு, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் காட்டியிருந்தா ஒட்டி பார்த்துக்க முடியும். அது இல்லாதனால புதுப்பேட்டை படம் 100% ஸ்டோரி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் ட்ரோல்லாம் இல்லாததுனால பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டைலாக் நிறைய பேசுவாங்க. அந்த நம்பிக்கை ஒரே ஒரு அட்வைஸ் தான். டைலாக்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு பேசிட்டார் நிறையா. அப்பா ஐடென்டிட்டி வச்சு வரல, அப்படி வரல, இப்படி வரல, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்பா இருக்கிறனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் நாங்களாம் இவ்வளோ பேர் ரோஹினி தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குறாங்கன்னா யாருக்காக பார்க்குறோம்? சூர்யாக்காக பார்க்கல, விஜய் சேதுபதிக்காக தான் வந்து பார்த்துருக்குறோம். அதனால நெப்போட்டிசம் இருக்குன்னா இருக்குதான். பையன் இருக்குன்னா தான் சரி, அவங்க அப்பா இன்னைக்கு வந்தார் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துருக்காரு. ஏன் வராது? என் பையன் வச்சுருக்கா, அவங்க என்கரேஜ் பண்ண முடியும். அப்புறமா அப்பாவால் தாங்க பையன்
அங்கேயும் அப்பாவால தான் பையன், இங்கேயும் அப்பாவால தான் பையன். ஆமா, சந்திரசேகர் இல்லைன்னா அவங்க அப்பா இல்லைன்னா விஜய் இல்லைன்னா அப்படியே இங்கே ஒரு ஸ்டோரியை மிஸ் அவுட் பண்ணுறாங்க. ஒன் டைம் வாட்சபிள். சும்மா போர் அடிக்குதுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக 3 BHK இங்கே ரிலீஸ் பண்ணல, இல்லைன்னா 3 BHK பட் பாக்ஸிங்ன்றனால வந்தோம். பட் அதுவே சொல்லுவீங்க